ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஆக்சுவலி நம்மளுடைய சித்தா ஸ்காலர் சேனலில் நிறைய நீட் ரிலேட்டடான அண்ட் கூடவே நம்மளுடைய ஆயுஷ் எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து வந்துட்டுருக்கோம். இந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு நீட் பிஏ அல்லது பிஏபி எக்ஸாமினேஷன் நீட்டில் வந்து வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, சார் இப்படி ஒரு இது நியூ வந்திருக்கு, வாட் இஸ் இட், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் தான் இன்றைக்கி நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ முதல்ல இந்த எஜுகேஷன் எல்லாமே ரெகுலேட் பண்ணக்கூடியது என்சிஐஎஸ்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் பாடி தான். இந்த எஜுகேஷனை அவங்க தான் வந்து அட்டானமஸ் பாடி தான் இவங்க வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு கீழே வந்து வரும். ஸோ இவங்க ஒரு கெசட் ஆஃப் இந்தியா டாக்குமெண்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட் என்ன இது பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து இது வந்து அந்த எக்ஸாமினேஷன் டேட்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, எப்போவுமே இந்த மாதிரியான ஆயுஷ் சிஸ்டம்ஸ் ஆஃப் கோர்சஸ் எல்லாமே இந்த மாதிரியான நேஷ்னல் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்கு கீழே தான் வரும். இதுக்கு கீழே யாரெல்லாம் வருவா அப்படின்னா, ஆயுர்வேதா, சித்தா வரும். அதன் பிறகு உங்களுக்கு இந்தியன் கமிஷன் ஹோமியோபதி செப்பரேட்டாக இருக்கிறாங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஹோமியோபதினே தனியாக இருக்குது. அப்புறம் யுனானி இதுக்குள்ள நம்ம என்சிஐஎஸ்எம் கீழே தான் வரும். என்சிஐஎஸ்எம் கீழே யுனானி, ஆயுர்வேதா, சித்தா இந்த 3 பேர் இருப்பாங்க. சோவர் புக்காவுக்கும் தனியாக இருக்குது. இப்படி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இன்னும் யோகாவுக்கு இந்த மாதிரியான கமிஷன்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணப்படலை. அதனால தான் எஜுகேஷன் இன்னும் நிறையா அதில் ஆசோலேஷன்ஸ் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. சரி, இதில் ஒரே ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, வாட் இஸ் இட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ப்ரீ ஆயுர்வேதா ப்ரோக்ராம் ஃபார் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெகுலேஷன் 2023 படி உள்ள ரெகுலேஷன் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த இதில் என்ன சொல்லப்படுது, முதல்ல இந்த ஆக்ட் ஆனது ஆயுர்வேதா குருகுலம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அலோவான ஒரு ரெசிடென்ஷியல் ஆயுர்வேதா இன்ஸ்டிடியூஷன்ஸில் அல்லது காலேஜ்லேயோ அங்கேயே தங்கியிருந்து முழுமை பெற்று 2 இயர்ஸ் நல்லா வந்து கற்றுட்டு அது வந்து ப்ரீ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்று முடித்த பிறகு பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய 5 வருஷ கோர்ஸை நீங்கள் திரும்பவும் தொடரலாம் அப்படின்ற ஒரு படிக்கட்டாக இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது டோட்டலாக ஒரு இன்டகிரேட்டடாக ஒரு 7.5 இயர்ஸ் பாத்வே இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 10th முடித்த பிறகு உங்களுக்கு வந்து 11th 12th நீங்கள் போக விருப்பம் இல்லை. பட் ஆனால் குருகுல முறைப்படி நீங்கள் வந்து படிக்கணும், கற்றுக்கணும். இந்த குருகுலம் முறைப்படியுமே பார்த்தீங்கன்னா என்சிஐஎஸ்எம் இதுக்குன்னு ஒரு செப்பரேட் ரெகுலேட்டரி வரைமுறைகளை வந்து வகுத்துருக்கு. அதன் முறைப்படி தான் இது வந்து இயங்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. பண்டைய காலத்தில் இருந்த மாதிரி குருகுல முறை அப்படின்ற மாதிரி ரொம்ப இல்லாமல் தெர் ஆர் சம் மாடர்ன் ரெகுலேஷன்ஸோட இவங்க வந்து நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து 10th முடித்த பிறகு டேரெக்டாகவே இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. டேரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, 50% மார்க்ஸ் எடுத்துட்டால் மட்டும் போதும், டேரெக்டாக இந்த கோர்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ப்ரீ ஆயுர்வேதா ப்ரோக்ராம் கிளியர் பண்ண பிறகு 2 இயர்ஸ் இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நீட்டில் இருக்கக்கூடிய ப்ரீ ஆயுர்வேதா நீட் அப்படின்றத முடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த 2 இயர்ஸ் பிஏபின்ற ப்ரோக்ராமை பண்ணினோம் அப்படின்னா குருகுல மெத்தட் முடிஞ்சிடும். இந்த மெத்தடில் நம்ம 50% அட்லீஸ்ட் பாஸ் ஆகிருக்கணும். அதுதான் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா. இந்த 50% நம்ம வந்து முடித்த பிறகு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேரெக்டாக வி மூவ் டு அந்த 5.5 இயர்ஸ் அந்த பிஏஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸுக்கு இந்த மார்க்கை வச்சு நம்ம வந்து ஈஸியாக மூவ் ஆகலாம். டேரெக்டாக இங்கேருந்து இந்த அப்ளிகேஷனை போட்டுக்கலாம், இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வராங்க. இப்போது இன்கேஸ் சார் எனக்கு இதன் பிறகு எனக்கு வந்து இந்த கோர்ஸை முடித்த பிறகு எனக்கு வந்து ஆயுர்வேதா போகணுன்னு விருப்பம் இல்லை, நான் வந்து எம்பிபிஎஸ் போகணுன்னு நினைக்கிறேன், அப்படி இருந்தால் இது வந்து எலிஜிபிள் அப்படின்னு கேட்டால் இதுக்கும் எலிஜிபிள். அதுக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டேரெக்டாகவே நீட் உங்களுக்கு அப்பியர் ஆகிறதுக்கோ அல்லது நீட்டில் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகிறதுக்கான இந்த எஜுகேஷனுக்கான கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு டேரெக்டாக உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த ரெகுலேஷன் சொல்லுது. பட் ஃபுல் டீட்டெயில் அப்படின்றது கம்ப்ளீட் ஒரு டேட்டா கிடச்ச பிறகு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இப்போதைக்குள்ள டேட்டா வந்து நான் அந்த கைட்லைன்ஸ் நான் பார்த்து அதை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ இதுதான் இருக்குது. சரி, இது கூடவே நீங்கள் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் 5.5 இயர்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 2 இயர்ஸ். ஸோ டோட்டலாக 7.5 வருஷம் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் சார் எலிஜிபிள், 10வது பாஸ் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான், அல்லது சான்ஸ்கிரிட் போர்டில் அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி படி ஃபவுண்டேஷன் இயர் வந்து 5 இயர்ஸ், அதுக்கு அடுத்து உள்ள இயர்ஸும், அதுக்கு அடுத்தது 4th
பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th 11th 12th அப்படின்ற அந்த கேட்டகரி. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஸ்டாண்டர்டாக வந்திருந்தீங்கன்னா பண்ணலாம். பட் தமிழ்நாடு பொறுத்தவரை நம்ம 10th அப்படின்றதே எலிஜிபிள் தான், +2வும் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏஜ் குரூப் சொல்லிடுறாங்க, கம்பல்சரி 15 வயசுக்கு கீழே இதில் ஜாயின் பண்ண முடியாது, 25 வயசுக்கு மேலே ஜாயின் பண்ண முடியாது அப்படின்றது. அந்த 25 வயசுமே டிசம்பர் 31 அந்த டேட்டை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். ஆன்லைனில் ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் டேட் ஆஃப் பர்த் வந்து அட் த ஆஸ் ஆன் அப்படின்றத நம்ம கொடுத்து, அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து இன்றைக்கி டேட் கொடுத்துட்டு ஆஸ் ஆன் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தில் உங்களோட எக்ஸாக்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஆஸ் ஆன் அப்படின்றத டிசம்பர் 31 2026 கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன ஏஜ்னு தெரிய வரும். ஏஜ் கால்குலேட்டர்னு ஆன்லைனில் இருக்குது, போட்டு பாருங்கள். ஸோ எந்தவித ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கிடையாது. இப்போ நம்ம பிசி எம்பிசி அதுக்கெலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எஸ்சி எஸ்டிக்கெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 50% ஜென்ரல் கேட்டகரி வந்து மார்க் வந்து 10th பாஸ் ஆகிருந்தால் இந்த சீட் கிடைக்கும். அதன் பிறகு 40% வந்து எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரி சார், இந்த நீட் பிஏ எக்ஸாம் அப்படின்றது எப்படி இருக்கும்னா ஆஃப்லைன் தான், ஓஎம்ஆர் பேஸ்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைய வரையும். ஏன்னா இது ஃபஸ்ட் இனிஷியலி குறிப்பிட்ட இன்ஸ்டியூஷன்ஸ் மட்டும்தான் இது வந்து கண்டக்ட் ஆக போகுது. ஸோ அதனால் ஏன்னா எல்லாருமே இது வந்து நடத்த மாட்டாங்க, எல்லா இந்த கோர்சஸை வந்து கண்டக்ட் பண்ணுறது லிமிட்டட் நம்பர் ஆஃப் தான் இனிஷியலில் இருக்கும். ஃப்யூச்சரில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் இருக்கும், அது ஓஎம்ஆர் ஷீட் பேஸ் பண்ணியிருக்கும். 2.5 மணி நேரம் 150 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 120 கொஸ்டின்ஸ் இருக்கும், நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஹிந்தி, சான்ஸ்கிரிட், இங்கிலீஷ் லோக்கல் லாங்குவேஜ்லேயும் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எஜுகேஷனுமே சான்ஸ்கிரிட், ஹிந்தி, இங்கிலீஷும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜ் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, 120 மார்க்ஸுக்கு கொஸ்டின். சரி, இப்போ இந்த நீட் பிஏ எக்ஸாமுக்கு 3 பில்லர், அதாவது செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி அப்படின்ற 3 பார்ட் வந்து கொடுக்குறாங்க. முதல் பார்ட்ன்றது சான்ஸ்கிரிட் பற்றினா ஒரு சின்ன ஒரு புரிதல் இருக்கணும். அதில் என்னென்ன மாதிரியான வேதிக் லிட்ரேச்சர், ராமாயணம், மகாபாரதம் அண்டு ஃபிலாசபிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். மகேஸ்வர சூஸ்திராஸ் பற்றியும் சந்தி சமாசா அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்ட் பி வந்து சயின்ஸை பற்றின சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், ஃபிசிக்ஸில் உனக்கு என்ன தெரியுது, கெமிஸ்ட்ரியில் பேசிக் என்ன தெரியுது, பயாலஜியில் பேசிக் என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. அதன் பிறகு ஆயுர்வேதாவோட இன்ட்ரோடக்ஷன்ஸ், ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிருக்கணும், பேசிக் பிரின்சிபல்ஸ் பஞ்சபூத தத்துவம் தெரிஞ்சிருக்கணும், திரியோட தத்துவம் தெரிஞ்சிருக்கணும், தினச்சரிய ரித்துச்சாரியா தெரிஞ்சிருக்கணும், அதாவது நாளொழுக்கம் அண்ட் கால ஒழுக்கம்னு சொல்லுவாங்க தமிழில், அது தெரிஞ்சிருக்கணும், பஞ்சகர்மோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சரி, இது அட்மிஷன் ரோட் மேப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2026 இப்போ தான் சின்னதாக கைட்லைன்ஸ் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு, மாடல் பேப்பர் மட்டும் நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் இது வந்து சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து கிடைக்குது. ஸோ ப்ளீஸ் யூ கேன் கோ த்ரூ இட். sanskrit.nic.in அப்படின்ற வெப்சைட் தான் அது. 3rd week ஆஃப் ஜூலையில் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இது எங்கன்னா நீட் என்டிஏவோட கீழே தான் இந்த எக்ஸாமினேஷன் நடக்க போகுதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ குருகுலம் அலாட்மெண்ட்டுக்கு அவங்க தான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ குருகுலமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கேயே தங்கியிருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். குரு சிஷ்ய பரம்பரை அப்படின்ற மாடலை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். 1. 2வது 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மென்டார், ஒரு டீச்சர் அப்படின்றவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. என்டையர் 7.5 இயர்ஸும் உங்களை வந்து கேரி பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் அந்த மென்டார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சான்ஸ்கிரிட், பிராணாயமம், 64 ஆய கலைகளை கற்றுக்கணும், மேத்தமெட்டிக்கல் திங்கிங் கற்றுக்கணும், மாடர்ன் லைஃப் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் உள்ளே கொண்டு வராங்க. மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், உயர்நிலை தரம் மேம்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எனி ரெகக்னைஸ்டு ரீஜனல் லாங்குவேஜ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்றதையும் அந்த இதுலேயும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆயுர்வேதாக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய பிஏபி கோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து சித்தாக்கெலாம் வராதான்னு சார் கேட்டிங்கன்னா கட்டாயம் வரும். அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை பற்றி சின்னதாக உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு தேடுறப்போ யுனானி டிபியா காலேஜ்னு ஒன்று உண்டு. அவங்க நீட் டிப் எக்ஸாம், ப்ரீ டிப் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. PRETIB. அது வந்து இதே மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2 இயர்ஸ் வச்சுட்டு அதன் பிறகு யுனானி கோர்ஸுக்கு டேரெக்டாகவே இந்த குருகுலா மெத்தடில் வந்து பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் சித்தாவும் இதே மாதிரியான விஷயங்கள் வருவதற்கு எந்தவித தடைக்கற்களும் இருக்காது, கண்டிப்பாக வந்துடும், பயப்படவே விட வேண்டாம். ஏன்னா கவர்மெண்ட் இஸ் வெரி ஸ்ட்ரிங்கன்ட் இன் ரெகுலேட்டிங் திஸ். ஸோ பிஏபி கரிக்குலம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்டு தாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா லெக்சர் நான் லெக்சர் ரேஷியோன்னு ஒரு சில விஷயம் சொல்லுவோம். அதாவது உனக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறது ஒரு பங்காக இருந்தால் உனக்கு அது ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறது 2 பங்காக இருக்கும் அப்படின்றதான் அந்த குருகுலா மெத்தடோட மெயினான ஒரு விஷயமாக வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுபடி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அசஸ்மெண்ட் ரூட்ஸ் எல்லாமே எக்ஸிட் ஆப்ஷன், ஒரு வேளை வந்து ஈக்குவலண்ட் 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து எப்படின்னா
2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரீ ஆயுர்வேதா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. பிஏசிசின்னு கொடுப்பாங்க. இதை வச்சு நீ நீட் எக்ஸாம் எழுதலாம். இல்லை எனக்கு வேண்டாம் சார், நான் வந்து சியூடி இன்ஜினியரிங் சம்மந்தம் வேறு ஏதாவது போயிடுறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இஃப் தே சூஸ் நாட் டு போஸ் பிஏஎம்எஸ், நீங்கள் விருப்பப்படல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இட் இஸ் வெரி ஈஸி. அட்டெண்டன்ஸ் 75% மினிமம் வந்து இருக்கணும். தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் லெக்சர்ஸ் செப்பரேட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் 50% வந்து வாங்கியிருக்கணும், பாஸ் ஆகிருக்கணும். ஃபைனல் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் 1300 மார்க்குக்கு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 50% வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஏன்ஷியன்ட் பழைய காலத்து விஷயம் மாறக்கூடாது, சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பற்றின ஒரு சின்ன ஒரு புரிதல் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது சந்தேகங்கள், வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வில் அப்டேட் யூ. இதுக்கு சம்மந்தமாக சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ஸ் வந்து பாருங்கள். ஸோ என்டிஏவோட அப்டேட்ஸ் வந்து பாருங்கள். ஃபர்தர் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் நான் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் அப்டேட் யூ. இன்னொரு இது சம்மந்தமான விழிப்புணர்வு சார்ந்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.